தமிழக வெற்றி கழகத்திற்கு மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு அதிகமாக உள்ளதாக வைகோ கூறியுள்ளார். தனியார் ஊடகத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளில் அக்கட்சி சில ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணி கட்சி தலைவரின் இக்கருத்து அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. தேர்தல் முடிந்தவுடன் சிலிண்டர் விலையை மத்திய பாரதிய ஜனதா அரசு உயர்த்தும் என முன்பே கணித்தது இப்போது நடந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோது அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை. இப்போது போர் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல. மக்களின் துயரை எண்ணி விலை உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பிசினஸாக மாறிவிட்டதாக கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கருத்து கணிப்புகளை தான் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்றார். பெட்டியை திறந்தால்தான் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தெரியவரும். என்ன நடக்கப் போகிறது என திங்கள்கிழமை பார்க்கலாம் எனவும் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் நெருக்கடி விவகாரத்தில் இந்தியாவை பாகிஸ்தான் புகழ்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டுள்ளதால் பாகிஸ்தான் கடும் நெருக்கடியில் இருப்பதாக அமைச்சர் அலி மாலிக் ஒப்புக்கொண்டார். அதே சமயத்தில் இந்தியா இந்த நிலைமையை திறமையாக கையாள்வதாக பாராட்டியுள்ளார். இந்தியாவிடம் 60 நாள்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் உள்ளது. ஆனால் பாகிஸ்தானிடம் ஒரு வாரத்திற்கான இருப்பு மட்டுமே உள்ளது என்றார். தேர்தல் கருத்து கணிப்பை ஒழிக்க சட்டத்தில் இடமில்லையா என்று தங்கர்பச்சான் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு தேதி குறித்துள்ளார்கள். இதற்கிடையில் இந்த கருத்து கணிப்பை வைத்துக் கொண்டு என்னதான் செய்ய போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் எல்லாவற்றையும் பணமாக்க துடிக்கும் இப்படிப்பட்ட கூட்டத்திடமிருந்து மக்கள் தப்பவே முடியாதா எனவும் சாடியுள்ளார். மேற்கு வங்கத்தின் மக்ரஹாட் பஷ்சின் மற்றும் டைமண்ட் ஹார்பர் ஆகிய இரு தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பெட்டிகள் உடைக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி 2 தொகுதிகளில் மட்டும் நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கும் எனவும் மக்கள் மீண்டும் வாக்களிக்க வர வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கத்தி படத்தை எதிர்த்த போது விஜயின் மேனேஜர் தன்னிடம் பேரம் பேசியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நன்கொடையாக வழங்க தயார் என்று பேசினர். மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வாகனங்கள் வாங்கி தரவும் ரெடி என்றும் பேரம் பேசப்பட்டதாக கூறினார். ஆனால் தான் இதுவரை யாரிடமும் கமிஷன் வாங்கியதில்லை என்றார். பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவருக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பினால் அது தவறுதான் என மும்பை நீதிமன்றம் கூறியுள்ளது. இப்படி மெசேஜ் அனுப்புவது ஒரு பெண்ணின் மானத்திற்கு பங்கம் விளைவிப்பதாக கருதப்படும் எனவும் மெசேஜ் அனுப்புபவரின் நோக்கத்தை பொறுத்து இது முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. எனவே இந்த குற்றத்துக்கு 3 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது.